ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு மங்களபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருச்சோபுரம்ன்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடற்கரை இருக்கும். இந்த கோயிலானது கடல் மணலால் மூடப்பட்ட கோயில். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னே தான் இது தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. மூலவர் மங்களபுரீஸ்வரர், சோப்புரநாதர், தாயார் தியாகவல்லி அம்பிகை, சத்யாட்சி, வேல்நடுங்கண்ணி, தல விருட்சம், கொன்றை தீர்த்தம், கிணற்று தீர்த்தம். புராண பெயர் பார்த்தீங்கன்னா திருச்சோபுரம் தியாகவல்லி. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 6வது தலமாகும். இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருக்கும் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். லிங்கத்தை அகத்தியர் அமைத்த போது ஏற்பட்ட கைத்தடமும் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி சிலையை தட்டி பார்த்தால் சப்தஸ்வர ஓசை எழுகிறது. இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அணிவிக்காமல் வெள்ளை வஸ்திரம் சாத்தி அணிவிப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 217வது தலமாகும். இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு இப்ப பார்ப்போம். கைலாயத்தில் சிவன் அம்பாள் திருமணம் நடந்தபோது பூமியை சமப்படுத்த தென்திசை வந்த அகத்தியர் அவர் வரும் வழியில் பல இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். வங்க கடற்கரை வழியாக சென்றபோது அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. சிவனிடம் தன் வலியை தீர்க்க முறையிட்ட விரும்பி கடல் மணலால் லிங்கம் அமைக்க முயன்றார். ஆனால் எவ்வளவு முயன்றும் லிங்கத்தை சரியாக அமைக்க முடியவில்லை. சிவன் தன்னை சோதிப்பதை உணர்ந்த அகத்தியர் அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து அதன் சாறை மணற்றில் சேர்த்தார். அக்கலவையால் லிங்கம் அமைத்து வணங்கினார். வலி நீங்கியது. இந்த லிங்கம் இருந்த இடத்தில் பிற்காலத்தில் கோயில் கட்டப்பட்டது. இக்கோயிலின் தல பெருமை என்னன்னு ஒன்னா பார்ப்போம். மஞ்சள் குங்குமம் வழிபாடு. இத்தலத்தில் சோபுரநாதர் சதுர வடிவில் பீடத்தின் மீது மணல் லிங்கமாக காட்சி தருகிறார். லிங்கத்தின் மேல் பகுதியில் உள்ள சிறிய உருண்டை போன்ற அமைப்பை கங்காதேவியின் வடிவம் என்கிறார்கள். லிங்கத்தை அகத்தியர் அமைத்தபோது ஏற்பட்ட கைத்தடமும் இருக்கிறது. மஞ்சள் குங்குமமும் அம்பாள் வழிபாட்டிற்கு உரியது. ஆனால் திருமண தடை உள்ளவர்களுக்கும் நோயால் அவதிப்படுபவர்களுக்கும் சுவாமிக்கு குளியல் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வழிபடுகின்றனர். அகத்தியர் அமைத்த லிங்கத்திலேயே அம்பாள் ஐக்கியமாகிவிட்டதாகவும் அதன் காரணமாக சிவலிங்கத்துக்கு மஞ்சள் குங்குமம் வழிபாடு நடத்தப்படுவதாகவும் ஐதீகம். இதனால் சாமிக்கு மங்களபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. பிற்காலத்தில் அம்பாளுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவளை சத்யாட்சி என்கின்றனர். இந்த கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு தனி சிறப்பு உள்ளது. அது என்னன்னா, சில தலங்களில் கையில் வீணை ஏந்தபடி இசைக்கு அதிபதியாக காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் இசையின் வடிவமாகவே அருள்கின்றார். இவரது சிலையை தட்டி பார்த்தால் சப்தஸ்வரங்கள் ஓசை எழுகிறது. வழக்கமாக வலது கையில் நாகமும் இடது கையில் அக்னியும் ஏந்தியிருக்கும் தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் இடது கையில் நாகம், வலது கையில் அக்னி என மாற்றி வைத்துள்ளனர். இசைப்பயிற்சி மாணவர்கள் இங்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றனர். இவர் ஞானம், அமைதி மற்றும் இசைக்கு அதிபதியாக இருப்பதாலும் மூலவர் சோபுரநாதர் மங்களம் தருபவராக இருந்தாலும் இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவிக்காமல் வெள்ளை வஸ்திரம் சாசி வழிபடுவது மற்றொரு சிறப்பம்சமாகும். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, புதைந்த கோயில்னு. வங்கக்கடலில் கரையில் அமைந்த கோயில் இது. கடலே இத்தலத்திற்கு தீர்த்தமாகும். மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். திருஞான சம்பந்தர் சுவாமியை வணங்கி பதிகம் பாடியுள்ளார். கோஷ்டத்தின் பின்புறம் உள்ள லிங்கோத்பவருக்கு இருபுறமும் மகாவிஷ்ணு, பிரம்மா இருவரும் அவரை வணங்கிய கோலத்தில் இருக்கின்றனர். மும்மூர்த்திகளின் இந்த தரிசனம் விசேஷமானது. பிரகாரத்தில் கண்ணப்ப நாயனார் காட்சியளிக்கிறார். இக்கோயில் பல்லாண்டுகளுக்கு முன் கடல் சீற்றத்தால் மணலால் மூடப்பட்டுவிட்டது. பிற்காலத்தில் சிவபக்தர் ஒருவர் இத்தலத்தை பற்றி அறிந்து சுவாமியை தரிசனம் செய்ய வந்தார். ஆனால் இங்கு கோயில் இல்லை. ஓரிடத்தில் கோபுர கலசத்தின் நுனி மட்டும் தெரிந்தது. அதன் பின் ஊர் மக்கள் மணலை அகற்றி இக்கோயிலை வெளிக்கொண்டு வந்தனர். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளை வஸ்திரம் சாஸ்திருக்காங்க பாருங்க தட்சிணாமூர்த்திக்கு.
கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் பின்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடற்கரையை பார்ப்பீங்க. யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கடற்கரையில். வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.